அதுக்கு சோழனும், "அண்ணே விடுண்ணே, என்னையும் மன்னிச்சிருண்ணே. உன்ன அடிக்க வந்துட்டேன். கோபத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணிட்டேன். என்னையும் மன்னிச்சிருண்ணே" அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாருங்க. அப்புறம் சேரன் நிலாவுக்கு டீ குடுக்குறாங்க. நிலா அத வாங்க மறுக்கிறாங்க. உடனே சேரன் நிலா கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு, "நிலா என்ன மன்னிச்சிரும்மா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இனி இந்த மாரி நடந்துக்க மாட்டேன். ராகவ் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியாதும்மா. அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கு அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கு தெரியாதும்மா. நான் எதார்த்தமா சொன்னேன். அது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கல. என்ன மன்னிச்சிருமா" அப்படின்னு கதறி அழுறாருங்க. சேரன் அழுறத பார்த்து நிலாவும் மனசு உடைஞ்சு அழுகுறாங்க. நிலாவும், "இல்லண்ணே என்ன மன்னிச்சிடுங்க. நானும் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். கோபத்துல என்ன செய்றதுன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. இத பார்த்துட்டு நடேசன், "பாசமலர் படத்த விட ரொம்ப மிஞ்சிட்டீங்க போதும்" அப்படின்னு கிண்டல் பண்றாருங்க. அதுக்கப்புறம் நிலா ரூம்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பாம்பு இருக்கு. அத பார்த்து நிலா பயந்து அலறி கத்துறாங்க. எல்லாரும் ஓடி வந்து கதவு தட்டுறாங்க. ஆனா கதவு உள்ள லாக் ஆயிடுது. அப்புறம் நிலா கண்ண மூடி திறந்து பார்த்தா பாம்பே காணோங்க. எல்லாரும் பாம்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பாம்பு பெட்ல இருந்து ஜன்னல் வழியா வெளிய போயிடுச்சுங்க. நிலா ரொம்ப பயப்படுறாங்க. "என்னண்ணே பாம்பெல்லாம் இப்படி வருது?" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நிலாவுக்காக அவங்க வீட்டையே சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன பொருள் வாங்கணும்னு சோழன், சேரன், பாண்டியன் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வானதி ஃபோன் பண்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாரு. அத கேட்டதும் வானதிக்கு பயங்கர பொறாம வருது. "வானதி, நான் உன்னை கேட்டா எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. உங்க அண்ணி கேட்டா மட்டும் இப்படி கால்ல வெந்நீர் ஊத்துற மாதிரி ஓடுறீங்க" அப்படின்னு பாண்டியன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் ஃபோன் கட் பண்ணிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வானதி பயங்கர கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டை சரி பண்றதுக்காக சோழன் அனீஸ வர சொல்லி என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி ரெடி பண்றாருங்க. ஒரு வழியா வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருளோ எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வேலைய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு அந்த நேரம் பார்த்து போலீஸ் வருது. யாருன்னு பார்த்தா நடேசனோட அண்ணன் போலீஸ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராருங்க. போலீஸ் கிட்ட, "சார் இந்த வீடு கேஸ்ல இருக்கு. கேஸ் முடியிற வரைக்கும் இந்த வீட்டோட எந்த விஷயத்தையும் மாற்றக்கூடாது அப்படின்னு ஆர்டர் இருக்கு. இந்தா பாருங்க" அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட அந்த ஆர்டர் காப்பிய குடுக்குறாருங்க. போலீஸ் அத படிச்சு பார்த்துட்டு, "ஆமாப்பா இந்த வீடு தான் கேஸ்ல இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வீட்ல வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு புரியுதா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்னு தெரியுமா? உங்களுக்கு தான் இது பிரச்சனை. ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு போலீஸ் கேட்கறாங்க. "சார் காலையில வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. வீட்ல அங்கங்க ஓட்ட உடைச்சலா இருக்கு. எப்படி இந்த வீட்டுக்குள்ள அப்படியே இருக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். வீட்ட என்ன நாங்க எடுக்கட்டா ஓடப் போறோம்? வீட்ல இருக்கிற ஓட்ட உடைச்சல சரி பண்றோம். இதனால என்ன ஆகப் போகுது?" அப்படின்னு சேரன் போலீஸ் கிட்ட சொல்றாருங்க. "சார் இவங்க போட்டதே பொய் கேஸு. அது கோர்ட்ல இருக்கு. இருந்தாலும் வீட்ல ஒருத்தவங்க வாழ்றதுக்கான சகஜமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? வீட்ல சின்ன சின்ன விஷயங்கள மாத்தாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? வீட்ல ஒரு பொம்பள பிள்ளை இருக்கு. பாம்பு வருது. எப்படி இதெல்லாம் சரி செய்யாம இருக்க முடியும்? அவங்க வீட்ல இந்த மாரி நடந்தா மாத்தாம இருப்பாரா?" அப்படின்னு நடேசன் போலீஸ் கிட்ட கேட்கிறாருங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் மாத்தக்கூடாது" அப்படின்னு நடேசன் அண்ணே சொல்றாருங்க. உடனே நடேசன், "சார் இந்த வீடு எங்க அப்பா எனக்கு உயில் எழுதி வச்சுட்டு போனாரு. ஆனா அந்த பொறாமையில அந்த வீட்ட எடுத்துக்கணும்னு அந்த வீட்டு மேல கேஸ் போட்டுட்டே இருக்கான். உயில்ல தெளிவா எழுதின பிறகும் இன்னும் அந்த வீட்டு மேல கேஸ் போட்டு எங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். முதல்ல இவன் மேல தான் சார் நாங்க கேஸ் குடுக்கணும்" அப்படின்னு நடேசன் சொல்றாருங்க. நடேசனுக்கும் நடேசன் அண்ணனுக்கும் வாக்குவாதம் பயங்கரமா முட்டிக்குதுங்க. போலீஸ், "இங்க பாருங்க, வீடு கேஸ்ல இருக்கு. அது வரைக்கும் வீட்ல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. இந்த வேலைய நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி வேலைய வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நடேசனுக்கு கண்டிச்சுட்டு போறாங்க. இந்த வாட்டியாவது எப்படியாவது வீட ரெடி பண்ணிடலாம்னு பார்த்தா, இந்த வாட்டியும் நடக்க மாட்டேங்குதுன்னு, எப்பதான் நம்மளுக்கு விடியற்காலம் வரும்னு சேரன் புலம்ப ஆரம்பிக்கிறாருங்க. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அப்செட் ஆயி நிக்கிறாங்க. வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பாண்டியன் எடுக்கவே மாட்டேன்றாரு. நம்ம பேச்ச கண்டுக்கவே மாட்டேங்கிறானே! நம்மள இன்னும் மதிக்கவே மாட்டேங்கிறானேன்னு நிலா மேல அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே போகுதுங்க. பாண்டியனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா பாண்டியன் ஃபோன கட் பண்ணிட்டே இருக்காரு. இது வானதியோட கோபத்த அதிகப்படுத்திட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வானதி நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நிலா ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. "சொல்லு வானதி" அப்படின்னு நிலா கேட்கறாங்க. "இந்த வீடே பொய்யா இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யுது. என்ன கொடுமை இது?" அப்படின்னு எடுத்த உடனே நிலா கிட்ட பயங்கர காட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன வானதி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா, உங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே இந்த வீடே கால்ல சக்கரம் கட்டிட்டு சுத்துறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட அத பாண்டியன் காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? இப்படி பொய்யா கல்யாணம் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு இந்த குடும்பத்த ஆட்டி படைக்கிறீங்க. நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்தா, உங்க ஆட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் போல" அப்படின்னு வானதி நிலாவ பார்த்து சொல்றாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. "வானதி என்ன சொல்ல வர? எதுக்கு தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்லு. இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. நீ ஏன் ஒரு கற்பனைய வச்சுக்கிட்டு எதுக்கு என் மேல இப்படி கோவப்படுற? நான் என்ன உனக்கு எதுவும் தப்பு பண்ணேனா?" அப்படின்னு நிலா வானதி கிட்ட கேட்கறாங்க. "உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்டையே மாத்துறாங்க. நான் சின்னதா கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்றேன். ஆனா அதுக்கே இன்னும் முடியல. எனக்கெல்லாம் இதெல்லாம் வெறுப்பா இருக்கு.
அன்னைக்கு பாண்டியனோட கடை திறப்பு விழாவுக்கு ஆசையா நேரடியா வந்தேன். என்னைய விளக்கேத்த கூட சொல்லல. நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஏத்துறீங்க. உங்களுக்கு யோசனை வேணாமா? அப்படின்னு வானதி நிலாவ பார்த்து கேட்குறாங்க. வானதி முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல இருக்கிற யாரும் உனக்கு முக்கியத்துவம் குடுக்காமலாம் இல்ல. ஆனா நீ தேவையில்லாம இந்த மாரி கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. முதல்ல குறிப்பா பாண்டியனுக்கு பிடிக்காது. வீட்டுக்காக ரொம்ப யோசிக்கக்கூடிய ஆளு. இந்த மாரி எல்லாம் யோசிச்சா கண்டிப்பா பாண்டியனுக்கும் உன்ன பிடிக்காது. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நான் எப்படி பாண்டியன் கிட்ட இருக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லிக் குடுக்க தேவையில்ல அப்படின்னு வானதி நிலா கிட்ட சொல்றாங்க. நிலாவும் நிலாவும் கோவத்துல இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என் மேல பாசமா இருக்காங்க. நானும் அவங்க மேல பாசமா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிக்க தான் செய்வாங்க. அது உனக்கு பிரச்சனை ஆக்குதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது உன்னோட பொறாமையால வருது. நீ தான் மாத்திக்கணும் அப்படின்னு நிலாவும் வானதி கிட்ட கோவமா பேசுறாங்க. வானதிக்கும் நிலாவுக்கும் வாக்குவாதம் முட்டிக்குதுங்க. வானதி நிலாவ கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலா கோவத்துல ஃபோன கட் பண்ணிடுறாங்க. நிலா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வானதி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. நீங்க வீட்டு ரெடி பண்றது கூட அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட நிலா சொல்றாங்க. இத கேட்ட உடனே பாண்டியன் செம டென்ஷன் ஆகி வானதிக்கு ஃபோன் பண்றாருங்க. வானதி ஃபோன் எடுத்த உடனேயும், "யார கேட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ண? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கறது, அவங்கள கேர் பண்ணிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்தாலும் உனக்கு இதான் செய்ய போறாங்க. ஆனா நீ இந்த மாரி இருக்கன்னா கண்டிப்பா யாருக்கும் பண்ண தோணாது. முதல்ல எனக்கே பண்ண தோணாது. எப்ப பாரு சண்டைய வளர்த்துக்கிட்டே இருக்க. உன் கூட எப்படி ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும்? ஏன் வானதி இப்படி இருக்க? உனக்கு ஏன் அவங்க மேல இவ்ளோ பொறாம வருது? உனக்கே அசிங்கமா இல்லையா இது? அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாருங்க. எப்ப பார்த்தாலும் என் வாய அடக்குறதுக்கே பேசு. நான் கேட்டு நீ எத ஒழுங்கா செஞ்சிருக்க? நான் என்ன கேட்கிறேன்? என்ன கல்யாணம் பண்ணிக்க தானே என்னால இங்க இருக்க முடியல. உனக்கு இது புரியுதா இல்லையா? அப்படின்னு வானதி கேட்கிறாங்க. கல்யாணம் இப்போ உடனே பண்ண முடியாது வானதி. உனக்கே தெரியும். திரும்ப திரும்ப இதையே சொல்லி பிரச்சனை பண்ணாத. தயவு செஞ்சு ஃபோன வச்சுட்டு அமைதியா இரு. இதுக்கப்புறம் நீ நிலா கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.